விவசாயிகள் போராட்டம் 2.0 மீண்டும் தொடங்கி இருக்கிறது. 2020-21 டெல்லியை நோக்கி வந்த பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம் அப்போது ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த விவசாய சட்டங்களை வாபஸ் வாங்க 555 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற போராட்டம். போராட்டத்தில் ஒருத்தர் வந்து கார் அவுட்லாம் ஏற்றி ஒரு 8 பேர்த்த கொண்டாரு. அவர் வேற இன்னைக்கு நேத்தான் பெயில் வந்திருக்காரு. இப்போ மீண்டும் விவசாயிகள் வந்து போராட்டம் துவங்கியிருக்காங்க. இந்த 2.0 அப்படின்னு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதற்கான சட்ட ரீதியான உத்தரவாதங்கள் எதுவும் இன்னும் தெளிவாக இந்த அரசால் குறிப்பிடப்படவில்லை. இன்னொன்று, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், சுவாமிநாதன் கமிஷன் ஃபார்முலாவை அமல்படுத்துவது, 2020 போராட்டங்களின் போது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வருவது, இதிலெல்லாம் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது தான் இவர்களுடைய பிரதான கோரிக்கை. ராகேஷ் டிகாயத் அவர் உட்பட பல்வேறு குழுக்கள் இந்த 2.0 போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுக்கிறார்கள். 2 நாட்களாகவே இவர்களை எப்படி எதிர்கொள்வது, ஹரியானா டெல்லி பார்டரில் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு டெல்லி சலோன்னு தான் போறாங்க. டெல்லி சலோ வந்து ஐஎன்ஏவை வடகிழக்கிலிருந்து இந்தியாவுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன முழக்கம் அது. இந்த டெல்லி சலோவை நிறுத்துவதற்காக ஹரியானா பார்டர்ல, ஹரியானாவும் பாஜக ஆட்சியில் இருக்குது, கட்டார் ஆட்சியில் இருக்குது, அங்கு எல்லையில் தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகளை பாஜக அரசு செய்கிறது. அடுத்த சில நாட்களில் பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட உள்ள சூழல்ல இவர்கள் இந்த அளவுக்கு வழக்கம் போல புது புது ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகள் வந்தால் அவர்களை தாக்குவதற்கு ஏதோ நான் வந்து இந்த மாதிரி ஆயுதங்களை எல்லாம் இந்த பழைய ராம்கோபால் வர்மா படத்துல நாகார்ஜுனா எடுத்துட்டு வருவார், சத்யால புதுசா ஒண்ணு கொண்டு வருவார், கையில மாட்டி குத்துறது, இது மாதிரியான ஐட்டங்கள்லாம் கொடுத்துடுறாங்க. ஜாகுவார் தங்கம் தான் அறிமுகப்படுத்தினது, சக்கரம்லாம் சுத்தம், அது மாதிரிலாம் பல விஷயங்கள் எடுத்துட்டு வருவாரு. அது மாதிரி போலீஸ் வந்து எதிர்கொள்ள போலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி முள் வலைகளோட சேர்ந்த தடுப்பரங்கள், அதுக்கப்புறம் நிலத்துக்குள்ள இருந்து ஒரு போர் சூழல் மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து அந்நிய படையெடுப்பின் போது பண்றது. இதையெல்லாம் மக்காளி சைனா பார்டர்ல போட்டிருந்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. அவனுங்க ஜாலியா உள்ள வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மேய்ச்சல் நில மக்கள், இந்திய பகுதியை சேர்ந்த மேய்ச்சல் நில மக்கள் அவங்க கிட்ட சண்டைக்கு போறாங்க, கல்லெடுத்து அந்த வண்டிகள் அடிக்கிறாங்க. இவங்க அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போராட்டத்துக்கு வர்ற விவசாயிகளை தடுப்பதற்கு விஞ்ஞானத்தோடு இவர்கள் டெல்லியினுடைய அவுட்ஸ்கர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தோண்டி உடனுக்குடனே வந்து கம்பிகளை பதித்து முட்களை ஆணிகளை பதிச்சு வர வண்டி டயர் ஆகணும். அதுபோக வந்து கையடக்கமான ஸ்பைக்குகள் முன்னாடி போய் உடனே போட்டு டிராக்டர் டயர்லாம் ராஜமௌலி சிந்தனையில் கூட உதிக்காத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுகிறது தொடர்ச்சியா. அது சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் காலையில் இந்த 10 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் யாருக்கு பணிந்தார்கள் அப்படின்னா யாருக்குமே பணியில, நீதிமன்றங்களுக்கு பணியில, மக்களுக்கு பணியில, யாருக்குமே பணியில. மட்டும்தான் பணிய வைத்தது விவசாயிகள் மட்டும்தான். அவர்களுடைய போராட்டத்துக்கு பிறகுதான் வந்து அந்த சட்டங்களை திரும்ப பெறுவதாக அறிவிச்சாங்க. வேற எதற்குமே அவங்க பின் வைக்கவே இல்லை. எந்த ஒரு விவசாயிகள்ங்கிறத விட பஞ்சாப் பகுதியை சார்ந்த போராடுவதற்கும் பொழப்பையெல்லாம் விட்டுட்டு வருஷ கணக்கா வந்து போராடி தாங்கள் நினைத்ததை சாதித்து செல்லக்கூடிய இது வந்து அந்த பஞ்சாப் பகுதி விவசாயிகள் இப்பயே 6 மாசம் சாப்பாடோட தான் கிளம்பி இருக்காங்க. 6 மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களோட தான் கிளம்பி 6 மாசம். இததான் அவனுங்களால ஜீரணிக்க முடியறது இல்ல. இப்ப ஏழ்மை நிலையில் இருப்பவர்களை ஒரு நாள் எத்தனை நாள் போராடுவான், நாய் 2 நாள் கத்திட்டு போயிரும்னு அரசாங்கத்தால் டீல் பண்ண முடியாத நிலைமைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்ப அவர்களை வழக்கம் போல காலிஸ்தான் கேட்டவர்களை வந்து கண்ணீர் புகை குண்டோடு நிறுத்துவதே தப்பு. அது ட்ரோன் பொசுக்க வேண்டும் அப்படிங்கிற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரோன்ல போய் கண்ணீர் புகை குண்டு போறது, இதெல்லாம் வந்து மக்கள் மீதே வந்து புதிய புதிய ஆயுதங்களை சோதிக்கிறது இருக்குல்ல. எவ்வளவு மோசமான ஒரு அரசுகள் நம்ம வந்து 2 மாசத்துல எலெக்ஷன் வச்சுட்டு இதை பண்றான்னா அவனுக்கு ஒரு என்ன மாதிரியான ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். இந்த ஜனங்க எப்படி ஓட்டு போடும், என்னன்னா வரக்கூடிய ஆட்கள் சிங்குகள், இவர்கள் எப்படியும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அப்ப அதனால அவர்கள் என்ன வதைத்தாலும் நமக்கு ஓட்டரசியலில் பெரிய பாதிப்பு ஏற்படாது. அப்ப விவசாயிகள் இவர்களை பார்க்காமல் இருக்கணும்னா, இது விவசாயிகள் போராட்டம் இல்லைன்னு சித்தரிக்கணும்னா அப்ப காலிஸ்தான் சாயத்தை அவர்கள் மீது பூசி அவர்களை தனியா அந்த சீக்கிய இனக்குழுவை சேர்ந்தவர்கள்லாம் வருகிறார்கள், அவர்களைத்தான் நாங்கள் அடிக்கிறோம்னு தெளிவுபடுத்த பாக்குறானுங்க. பாஜகவுடைய ஐடி செல் பண்ணக்கூடிய வேலை டிராக்டர்களில் பன்றிகள் வருவதை போல. இப்ப புதுசா இவர்கள் கையில் கிடைத்திருக்கக்கூடிய தெங்கம்பழம், நாய் பெற்ற தெங்கம்பழம் பாங்கல்ல, அப்படி இவங்க கிட்ட சிக்கி இருக்கிறது அல்ல, பண்ணி எல்லாம் டிராக்டர்ல வர மாதிரி எடிட் பண்ணி
அப்புறம் ஏன்டா வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து டெல்லி நோக்கி வரக்கூடிய பகுதிகளிலையும் ஆணி அடிச்சு வச்சிருக்கீங்க? பஞ்சாப்ல இருந்து வரவன் தான் உன்னை நொட்டுறான்னா அப்புறம் ஏன் உத்தரப்பிரதேசல இருந்து வரக்கூடிய பகுதி, பீகார்ல இருந்து வரக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலையும் ஆணி அடிச்சு போலீஸ் நிப்பாட்டிருக்க? எதுக்கு நிப்பாட்டிருக்க? பென்ஸ் ஜிஎல்எஸ் ஜீப் ஒன்று இருக்கும். இந்த எது தெரியுமா, இந்த ஜக்கி வாசுதேவ் போனாரு. ஆமா ஆமா, ரேலி ஃபேர் ரிவர் ஏதோ போனார்ல, அந்த வண்டியில் 2 சீக்கியர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். இதை போட்டு இவர்கள் இன்னும் விவசாயிகளா டான்களா அப்படின்னா அது அந்த போட்டோ பார்க்க நல்லா தான். டெக்காய்ட்ஸா அப்படின்னு கேக்குறேன். டெக்காய்ட்ஸ் தான் பென்ஸ் ஜீப்ல வர்றாங்களா, வேகன்ல வர்றாங்களா? ஆமா, அது பாக்குறதுக்கு பார்த்தா அனிமல் பிஜிஎம்மோட தான் இருக்கு, அர்ஜுன் வள்ளியே அப்படின்னு. அதுதான் இவர்களை வந்து பயமுறுத்துது. பண வசதி கொண்ட விவசாயிகள், அவர் நில உடைமையாளர்கள், அவர்களால தான் இதையெல்லாம் இவனுங்களை எதிர்த்து நிக்க முடியுது. அததான் இவனுங்க வந்து விவசாயிகள் அந்த பேர் வந்து விடக்கூடாது. வந்தால் நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பாஜக மீது அதிருப்தி வரவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு அவர்களை சீக்கியர்களாக, காலிஸ்தான் பிரிவினைவாதிகளாக அந்த ஆங்கிள் தள்ளுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு, போன தடவை பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காம, குடிநீர் கிடைக்காம பல விஷயங்களை பண்ணாங்க. அதற்கு பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருந்து புலம்பெயர்ந்து டெல்லியில் வசிக்கக்கூடிய, காலகாலமாக டெல்லியில் வசிக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்றவர்களுடைய மகன்கள், பிள்ளைகள், இவர்கள் சாப்பாடு கொண்டு போய் விவசாயிகளுக்கு போட்டாங்க. இந்த காட்சி 2020 நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து இப்போ வந்து மீண்டும் வந்து அது போன்ற விஷயங்கள் நடக்க போது ஒரு முடிவோடு தான் கிளம்பி வராங்க. இது ஒரு பக்கம். நாடு தழுவிய அளவில் செய்திகளில் தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு போராட்டம் நிகழ்ந்ததுன்னா அதை எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும், பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மறுபடியும் UPA 2வில் எதிர்க்கட்சியாக எப்படி பாஜக செயல்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். உண்மையில ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பிரதானமாக வைத்து போராடுவதற்கு பாஜக என்கிற கட்சியை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு பிராக்சி உருவாக்கணும். பாஜகவுக்கு எப்போதுமே பிரதான கோரிக்கை இந்துத்துவ ஒருங்கிணைப்பு, இந்துக்களின் ஒற்றுமை, இந்துக்களுக்கான தேசம், அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கணும். அப்ப இது ஒரு பார்ட், இதுதான் நல்லா செல்லுபடியாகும், இதுதான் நமக்கு வெற்றியை தேடித்தரும். எது? ஊழல் எதிர்ப்பு. அப்ப அதற்கு தனியாக ஒரு பிராக்சி உருவாக்கிக்கிறோங்கிற அளவுக்கு ஒரு கோஆர்டினேஷனோட அந்த டீம் செயல்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்களேன், அன்றைக்கு லோக்பால் அப்படிங்கிற ஒரு சட்டம் வேண்டும். அது யாருடைய வாழ்வாதார பிரச்சனையுமே கிடையாது. லோக்பால்னா என்னன்னு கூட யாருக்குமே தெரியாது. அது புதிதாக உருவாக்கப்பட்ட கோரிக்கையும் அல்ல. 1968 இருந்து 71, 77, 85, 89 ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும், இன்னும் சொல்ல போனால் 2001, 5, 8 வரைக்கும் ஒவ்வொரு முறையும் அதை உருவாக்குவார்கள். அதை ஒரு கமிட்டிக்கு அனுப்புவார்கள். அதில் இந்த காலத்துக்கு தேவையானதை ஏதாவது பண்ண முடியுமா, சேர்த்த முடியுமா, அந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருக்கலாம், இது வந்து ரிவைஸ் ஆயிட்டே இருக்கும். அது அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது. இதை ஒரு கோரிக்கையாக வைத்து அவர்களால் வந்து தென் மாநிலங்கள் நீங்களாக வட இந்தியா முழுக்கவே அதை ஒரு பெரிய இம்பாக்டை அவர்களால் உருவாக்க முடிந்தது. அன்றைக்கு இதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் எத்தனை பேருக்கு, குறைந்தது வந்து 95% பேருக்கு அந்த கோரிக்கை என்னன்னே தெரியாது. அண்ணா சாரே ஊழலை ஒழித்து விட்டு இதான் சாப்பிடுவேன்னு உட்கார்ந்துருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஊழலை அப்படியெல்லாம் ஒழிக்க முடியாது. லோக்பால் சட்டம் வேண்டும். லோக்பால் சட்டத்தில் யார் யார் இருக்கணும், அது வந்து 3 மாசத்துக்கு டைம் ஒரு கெடு விதிச்சார். அப்புறம் அதுக்குள்ள எங்காளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கெடுக்க போய் இந்தியா முழுக்க இருந்து ஆதரவு தெரிவிக்க ஆட்கள் போனாங்க. கிரண் பேடி போய் முதலமைச்சராக இருந்து கொண்டே அதற்கு ஆதரவு தெரிவித்து மோடி வந்து போனாரு பேசினா. ஆனா அவருடைய ஸ்டேட்ல அதனுடைய அந்த சப் அமைப்பான லோக் ஆயுக்தாவை கொண்டு வரல. இப்படி எல்லாம் ஒரு கூத்து நடத்தி கடைசியில் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக அன்றைக்கு அப்படி ஒரு போராட்டத்துக்கான நியாயங்கள் இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார். ஆனால் அது வந்து பலகாலமாக இருக்கக்கூடிய அரசாங்க சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு அமைப்பு, தணிக்கை அமைப்பு மாதிரியான ஒன்றுதான் அது. அதற்கு எந்த அரசாங்கமும் அதீத பவர்களை எல்லாம் கொடுக்க விரும்பவே விரும்பாது. இன்னும் யோசிச்சு பாருங்களேன், UPA இதையெல்லாம் கொண்டு வருவதாக சொல்லியது. இன்னும் சொல்ல போனால் இதை விட ஆபத்தான, ஆட்சியில் இருக்கக்கூடிய யாருக்குமே ஆபத்தானது RTI. இந்த RTI அது கொண்டு வந்து விட்டது. இன்னைக்கு RTI உடைய நிலைமை என்ன? பாஜக ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டுகளில் RTI உடைய நிலைமை என்ன? இந்த மாதிரி கண்காணிப்பு அமைப்புகளை எல்லாம் முழுக்க முழுக்க நீர்த்து போக வச்சுட்டு அவங்க ஜாலியா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஊழலை பற்றி யாருமே பேசுறது இல்லை. ஊழல் ஒளிஞ்சிருச்சு இப்ப எடுத்துக்குவீங்களா? அது என்ன கதையில எடுத்துக்கிறது? அப்போ லோக்பாலை எப்படி நாடு தழுவிய அளவில் ஒரு பேசுபொருளாக்கி, ஒரு யாருக்கும் நேரடியாக வாழ்வாதார பிரச்சனையை உண்டு பண்ணாத ஒரு பிரச்சனையை ஒரு போராட்டத்துக்கான தீப்பந்தமாக எடுத்துட்டு அவர்களால் போக முடியுதுன்னா,
அதேதான் இரண்டாவது சுதந்திர போராட்டம் மாதிரில நடந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து நடிகர்கள் போகிறதோ, அவருக்கு ஆதரவு கொடுக்குறதோ, பேசுகிறதோங்கிற மாதிரியான விஷயம் பல இதை நடத்தி ஏதோ ஒரு இந்தியாவுக்கான இரண்டாவது சுதந்திர போர் நடந்து கொண்டிருக்கிறது, அதை ராலேகான் சித்தியை சேர்ந்த இவர் தொடங்கிட்டார், பெரியவர் தொடங்கி விட்டார் அப்படின்னு செய்திகளை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு இந்த போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு எடுத்துக்குது, அவர்கள் இவங்களுடைய வருகையை ஆதரிக்கிறாங்களா, அவர்களோடு இணைந்து கொள்கிறாங்கலாம் ரெண்டாவது. ஒரு எதிர்க்கட்சியாக அதை யூட்டிலைஸ் பண்ண முடியுதா, தேர்தல் அரசியல்லையாவது அதை யூட்டிலைஸ் பண்ண முடியுதா? அது முடியலைன்னா அப்போ இது பாஜகவுக்கு எவ்வளவு சுலபமா முடிஞ்சு போறது பாருங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் வரக்கூடிய விவசாயிகளே அல்ல, அவர்களுக்கு நாட்டுடைய வளர்ச்சியின் மீதே நாட்டின் மீதே பிரிவினை கோரக்கூடிய அளவுக்கு ஆபத்து. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு இரவு அல்லது நாளைக்குள்ள இதுக்கு பின்னாடி கனடா அரசினுடைய சதி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுலதான் முடிப்பாங்க. ஏன்னா கனடா அரசு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு 10 நாளைக்கு முன்னாடி. கனடாவினுடைய தேர்தலில், உள்நாட்டு தேர்தலில் இந்தியாவினுடைய செல்வாக்கு அதிகமாயிட்டு, செல்வாக்கு இந்தியா செல்வாக்கு செலுத்த நினைக்கிறது, இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கனடா அரசு சொல்லியிருக்குது. இப்போ இந்த போராட்டத்துக்கு பின்பாக, ஏன்னா அங்கே அதிகமாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் சீக்கியர்கள் கனடாவில், அதனால் அதை ஒரு காரணமாக சொல்லி இப்போ அதில் முடிச்சு போடுவாங்க. இந்த இஸ்ரேல் மேட்டரே, இஸ்ரேலுக்காக உளவு பார்த்தார்கள்னு இந்திய ராணுவத்தை சேர்ந்த 7 பேரை கத்தார்ல புடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அவர்களை மீட்டு கொண்டு வந்து விட்டார் மோடிஜி. இது அவர் பேர் என்ன, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய ராஜதந்திர, அவர் கண்ணுல ஃபயர் வைக்கிறாங்க. ஜோ பைடன் யுக்ரைன் வாருக்கு அவரே ஒரு போட்டோ போட்டிருக்காரு, தன்னுடைய கண்ணுல ஃபிளேர், ஃபயர் ஃபிளேர் வர மாதிரி ஒரு இமேஜ் ரெடி பண்ணி அவரே போட்டிருக்காரு. அதை பார்த்தோம்னா சங்கிகளுக்கு இதை நமக்கு ஜிக்கு வைக்கலாமா ஜெய்சங்கருக்கு வைக்கலாமான்னு பார்த்துட்டு ஜெய்சங்கருக்கு தான் அதுக்கு உண்டான அந்த 2 ஃபிளேரையும் ஜெய்சங்கர் கண்ணில் வைங்க அப்படின்னு வச்சு அந்த போட்டோ போடுகிறார்கள். அது பின்னாடி சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாருன்னா, இந்திய அரசாங்கம் ஷாருக் கானை அனுப்பி, ஷாருக் கான் போய் கத்தார் ராஜ குடும்பத்திட்ட பேசி இவர்களை மீட்டு வரணும்னு அந்த ஆளுக்கு என்ன வேத்தா வடியுது, அவர் பையனை தூக்கி கஞ்சா கேஸ்ல உள்ள வச்சிங்க நீங்க. அப்போ அவரை பயன்படுத்துகிறார்கள். ஷாருக் கான் பேசி இருக்கிறாரு, நான் சொல்லல, சாணக்கியர் இல்லையா, மூத்த சாணக்கியராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி தான் சொல்றார், ஷாருக் கானை இந்த வேலைக்கு இந்திய அரசு பயன்படுத்தியதா. அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, ரிட்டையர்டான ஆட்கள் கத்தாரை வேவு பார்த்ததாக கத்தார் அரசு கைது பண்ணுது. வேவு பார்க்கறதுங்கிறது எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு பார்ட்டு தான், மாட்டிக்கிட்டா தூக்கி உள்ள வைப்பாங்கிறது உண்மைதான். ஆனால் அதை இந்தியாவுக்காக அவர்கள் பார்க்கவில்லை. அப்ப யாருக்காக பார்த்தாங்கன்னா இஸ்ரேலுக்காக பார்த்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்காக பார்த்தவர்களை இந்தியா இவ்வளவு மெனக்கெட்டு திருப்பி கூட்டிட்டு வருதுன்னா அப்ப இஸ்ரேலுக்கு பார்த்தார்கள்ங்கிறது உங்களுக்கு புரியுது, தெரியுது. அல்லது தெரியலினாலும் இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நீங்க எந்த கோபமும் உங்களுக்கு வரல. எத்தனையோ இந்தியர்கள் எத்தனையோ நாடுகள்ல பல்வேறு குற்ற செயல்களில் மாட்டி மரண தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்கள். என் வேலைக்கு போய், நான் சொல்றது நான் போதைப் பொருள் கடத்தலாம் இல்லை, வேலைக்கு போன இடத்துல ஒரு கோபத்துல கத்தி எடுத்து குத்திட்டு மரண தண்டனை வாங்கின எத்தனையோ பேர் இருக்காங்க. அது வளைகுடா நாடுகளாகட்டும், இந்த பக்கம் சிங்கப்பூர் போன்ற மலேசியா போன்ற நாடுகள் கடுமையான தண்டனைகளை அப்பெல்லாம் வராத ஒரு பதட்டம் இவங்க இந்த 7 பேர் மேல மட்டும் ஏன் பதட்டம் வருது? அப்ப இவர்களை அனுப்பி இந்தியாவுக்காக உளவு பார்த்தேன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருந்தா கூட இந்தியாவுக்கு அது பார்த்தாத ஜாப் இல்ல, ஜெய்சங்கருக்கு ஃபயர் விடுறையே அதுல ஒரு நியாயம் இருக்கும். அப்படின்னா அப்ப உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கவா, அல்லது இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய லாபி எல்லாம் பயன்படுத்தி ராஜதந்திரம், இவங்களுடைய வார்த்தையில் சொல்லணும்னா ராஜதந்திரத்தை எல்லாம் பயன்படுத்தி அவர்களை மீட்டு கொண்டு, இதுக்கு பேருதான் ராஜதந்திரமா? நல்ல கேட்பாங்க மேல இருந்து. ஆனா மோடி பாருங்க, இதை ஒரு பெரிய யுஏஇ இப்ப அவர் போயிருக்காரு, இங்க இந்த கூத்துகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, விவசாயிகள் போராட்டம்லாம் நடக்குது. இன்றைக்கு அவர் ஒரு சுற்றுப்பயணம், இன்னைக்கு சேக்க கட்டி பிடிச்ச ஒரு புடி அப்படிங்கிற ஒரு புடி அப்படின்னு போய் அவர் யுஏஇயில் இறங்கி இருக்கிறார். அப்ப இதை ராஜதந்திரமாக அவர்களால் காட்ட முடிகிறது. எந்த லெவல்ல அவங்க மீடியா மேனிபுலேஷன் இல்ல, அதுல என்னன்னா இன்னைக்கு நாளிதழில் அந்த அத்தனை பேருடைய புகைப்படங்களை போட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது ஒருவேளை கத்தார் அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கி இருந்தால் இவருடைய படங்கள் எங்கேயுமே வந்திருக்கு. ஏன்னா அவர்களுடைய குடும்பம் அழுகும், அது மோடி அரசுக்கு எதிராக திரும்புங்கிறத அது வரைக்கும் விட்டுட்டு இவருடைய லாவி எல்லாம் முடிந்து அவர்கள் மீட்கப்பட்டவுடன் அவர்கள் மிக பெருமையுடன் வரக்கூடிய புகைப்படங்கள் வெளியிடுகிறார்கள்னா இங்க என்ன செய்ய தயங்க மாட்டாங்க இருக்கு. என்னப்பா வெறிநாய் கடிச்ச மாதிரி பேசுறாங்கிற லெவல்ல ஒரு பிரஸ் மீட்டை அண்ணாமலை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கும் புரியல, சபாநாயகர், ஆளுநர்,
கவர்னர் இந்த மூன்றும் வேறு வேறு கேரக்டர்களா? இது என்ன மாதிரி அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாருன்னு தெரியல. இந்த எண் மண் எண் மக்கள் யாத்திரை வெயில்ல நடந்ததுக்கு நார்மலாவே ஆள் கொஞ்சம் அப்படி இப்படியான ஆள் தான் வைங்க, கொஞ்சம் சிந்தையா இருப்பாப்ல, ஒரு சிந்தையா இருப்பாப்ல சொல்லுவாங்க இல்ல, கடைசி விவசாயில விஜய் சேதுபதி இருப்பாப்படி இல்ல, அதான் அது மாதிரி இருப்பாப்ல. அது மாதிரி இப்போ அது கொஞ்சம் உச்சத்துக்கு போயிருச்சா என்னன்னு தெரியல. இந்த பேச்சை நீங்களே கேளுங்க. இதுல ஏதாவது எனக்கு புரியல, உனக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா சொல்லுங்கிற ரேஞ்சில தான் இருக்கு. தமிழகத்தினுடைய 8 லட்சம் கோடி ரூபாய் நம்ம சரி பண்ணுவோம். அதே வார்த்தை ஆளுநர் திருப்பி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுக்கணும். ஸோ ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகணமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸும் கிடையாது. கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணணும். ஆளுநர் ஒரு நியூட்ரல் ஜட்ஜ். அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனால் திமுகவுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. அடுத்தது சபாநாயகர் தவறா நடந்துக்கிட்டாங்க. நேற்றைக்கு ஊடகங்கள் மொத்தமுமே பாஜக இந்த பக்கம் ஆளுநரை டிஃபெண்ட் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. நான் அதை எதிர்பார்த்தேன். அண்ணாமலை ஏற்கனவே ஆளுநர் ஓவர் த போர்டு போகும்போது இது தவறு, இந்த வேலைகளை செய்வதற்கு தான் என்னை மோடி நியமித்திருக்கிறார், அதை நான் தான் செய்யணும், எங்களுடைய வேலையை அரசியல் பண்ணக்கூடிய வேலையை ஆளுநர் எடுத்துக்கொள்வது தவறுன்னு இதே ஆர்.என். ரவிக்கு எதிராக ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். நேற்றைக்கு அதனுடைய உச்சத்தை ஆளுநர் தொட்டிருக்கிறார். ஏன்னா நூலிபான்களிலேயே சுமந்திராமன் மாதிரியான ஒரு சின்ன கும்பல் இருக்குன்னு நம்ம தொடர்ச்சியா பேசணும்ல, அவர்கள் நேற்றுக்கு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலையுடைய கடுமையான உழைப்பால் விளையக்கூடிய அந்த இதை எங்கேயோ தூரத்துக்கு தள்ளி விடுற வேலைகளை ஆளுநர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அந்த இடத்துடைய ட்ரெடிஷன்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும். இது இப்ப யோசிச்சிருக்க கூடாதா, 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரும்போது யோசிச்சிருக்கணும். இப்ப அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஜனநாயகம் வளர்ந்துருச்சு. அன்றைக்கு இருந்த காலகட்டத்துல இவர்களுடைய ட்ரெடிஷனுக்கு இந்திய பெருநிலத்தையே மாத்தினதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கெல்லாம் போனா ஈஸியா சொட்டை உரிச்சிருவாங்க. அதனால ஒரு இடத்துக்கு போனோம்னா இங்க பல வருடங்களாக தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவோம், தேசிய கீதம் பாடி முடிப்போம், அதுதான் இருக்குன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதன் மூலமாக இந்த ஆளுநர் சாதிப்பது என்ன? சொந்த ஈகோக்கு வேலை செய்யறாரு. இது பாஜகவுடைய நோக்கம் ஒண்ணும் இல்லையே. பாஜக என்ன நாடு முழுக்க இது மாதிரி 2 தடவை தேசிய கீதம் பாடணும்னு சொல்லிட்டு இருக்கு. இவர் வீம்புக்கு என்னத்தையாவது தேசிய கீதத்தை மாத்தணுங்கிறாங்க, அவங்களுடைய அனுமன் செலிசா பாடுவோங்கிறாங்க அவங்க. அப்போ இவர் வேணும்னே பண்றாரு. இது மூலமாக அண்ணாமலையுடைய உழைப்பு தான் விழலுக்கு இறைத்த நீராக மாறுதுன்னு இங்க கதறிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் பாஜகவால் முருகனாகட்டும் அண்ணாமலையாகட்டும் வெளிப்படையாக இந்த விஷயத்தில் ஆளுநரை எதிர்த்து பேச முடியல. ஆளுநரை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. உள்ளூர அண்ணாமலைக்கும் தெரியும் இது எவ்வளவு பெரிய ஆப்பாக முடியும், தேவையில்லாத வேலையை பண்ணி. ஏன்னா இன்னைக்கு உரிமை மீறல் கொண்டு வந்திருக்காரு செல்வ பெருந்தகை. ஆமா, சபாநாயகர் சொல்லிட்டாரு நீக்கப்படுகிறது, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறதுனா அவர் பேசுறது உட்பட எல்லாமே நீக்கப்படுகிறது. நீ போய் அவை குறிப்பிலிருந்து நீக்கின விஷயத்தை கொண்டு போய் ட்விட்டர்ல தூக்கி நான் இன்னத்தை தான் பேசினேன் அப்பா நாய் பீப்பா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்து காட்டினீங்கன்னா அதுதான் வேணான்னு டெல் பண்ணிட்டாங்கல்ல. அப்புறம் அதை தூக்கி நீ வீடியோ போடுறேன்னா என்ன அர்த்தம்? ஊடகங்களே கேட்குறாங்க, ஊடகங்களே சொல்றாங்க நான் லைவ்ல போயிருச்சு நீங்க பேசுறதெல்லாம் அப்படின்னு. இருந்தாலும் அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது, அதை பயன்படுத்தாதீங்கன்னு நான் சபாநாயகர் சொல்லிட்டாரு. போட்ட வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கிங்கன்னாரு நேற்று. அதான் சொன்னார் அவர். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு எவன் ஐடியா கொடுத்தா இல்லை, அது அவருடைய சமூக வலைத்தள கணக்கில் வெளியாச்சு. இன்னைக்கு உரிமை மீறல் பிரச்சனை வரணும்ட்டாங்க. இப்போ இத்தனை சிக்கல்கள் இருக்கும்போது அண்ணாமலையை கூப்பிட்டு பிரஸ் முன்னாடி உட்கார வச்சு இதை டிஃபெண்ட் பண்ணுன்னு சொன்னா அவர் ஏசுதாசா கண்ணதாசா நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேங்கிற ரேஞ்சில் அவர் ஆளுநரோட நியூட்ரலான ஒரு ஜட்ஜு. அவர் அந்த லெவலுக்கு மேல ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அவருக்கு என்ன வேலை இப்படி அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சோன்னா ஆளுநரை மறுபடியும் எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு போல அண்ணாமலைன்னு பார்த்தா அவர் ஆளுநர்னு சபாநாயகரை தான் ஆளுநர்னு நினைச்சிட்டு இருக்காரு. சபாநாயகர்னு சொல்லுவதற்கு பதிலாக ஆளுநர் இது மாதிரி நியூட்ரலாக இல்லாமல் திமுகவின் ஒரு பிரதிநிதி போல பேசியதால் கவர்னர் கடுப்பாயிட்டார். ஆளுநர் வேற கவர்னர் வேலையா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? முழுமையா ஒரு 1.5 நிமிஷம் இந்த இடையில பக்கத்துல இந்த பக்கம் கருணாகராஜன் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பால் கனகராஜ் இருக்காரு.
வக்கீலுங்க, அவர் சீனியர் பொலிட்டீஷியன், அவர் சீனியர் ரவுடி, ஒரு சீனியர் லாயர். அவர் போவார், இவர் எடுப்பார், இவர் இடிப்பார், அவர் கிண்டுவாருங்கிற மாதிரி. யாரா ஒருத்தனா நடுவுல புந்து சொல்ல வேணாமா, கேன வாக்குல பேசாதையா, சபாநாயகர் சட்டையா பிடிச்சா பின்னாடி இழுக்க வேண்டாமா, என்னதான் சொல்ல வர. ஏதோ பாயிண்ட் தூக்குனாப்புல சீவி அட்டை மாதிரி அடிச்சு அப்புறமா தூக்கி சீவாம போலன்னு அவங்களும் வெயிட் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் 1 நிமிஷம் ஃபுல்லா பேசுறாப்புல. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிருபர் சொல்றாரு, ஐயா சபாநாயகர் வேற, ஆளுநர் வேற. ஆமா ஆமா, இப்ப கெட்டப் வேற ஒரு டைப்பாவே இருக்கு. ஆமா, மெட்ராஸ் ஜானி மாதிரியே மாறிட்டு வந்துருக்காப்ல. இந்த கெட்டப்பில் இப்படி உளறினால், இப்படி மலையடித்தால் எப்படி குடைபிடிப்பேங்கிற ரேஞ்சில தான் பாஜக தொண்டர்களுடைய நிலைமை இருக்கிறது. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்